திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு முதன்முறையாக உள்வாங்கி காணப்படும் கடல். 60 அடி உள்வாங்கி காணப்படுவதால் நீராட முடியாமல் பக்தர்கள் அவதி. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்கி வருகிறது. தினம்தோறும் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்பு உள்ள கடலில் புனித நீராடி அதன் பின்னரே சுவாமி தரிசனம் செய்வர். கோவில் முன்பு உள்ள கடல் அவ்வப்போது உள்வாங்கியும் சீற்றத்துடனும் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் திடீரென்று கோவில் முன்பு உள்ள கடல் சுமார் 60 அடி உள்வாங்கி காணப்படுகிறது. இதனால் கடலில் உள்ள பச்சை நிற பாசி படர்ந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகிறது. வழக்கமாக பக்தர்கள் நீராடும் இடத்தில் கடல் உள்வாங்கி உள்ளது. மேலும் பாறைகள் கூர்மையாக இருப்பதால் அந்த பகுதியில் பக்தர்கள் நீராடி காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் உள்வாங்கி காணப்படும் இடத்தில் பக்தர்களை நீராட அனுமதிக்காமல் சிறிது தூரம் தள்ளிச் சென்று நீராட அறிவுறுத்தி வருகின்றனர். கடந்த காலங்கள் வரை நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை மட்டுமே கடல் உள்வாங்கி காணப்படுவது வழக்கமாக இருந்து வந்தது.